शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. சிச்சக்தி சைத்தன்யம் தான் பரமாத்ம ஸ்வரூபம். அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தான் நாம சிச்சக்தின்னு சொல்றது. சிச்சக்தி அப்படின்னு அது நம்ம தேகத்துக்கு நடுப்புற மத்திய பாகத்திலே ஸ்திரமாக உட்கார்ந்துருக்கான். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த தேகம் பூரா ஒவ்வொரு அவயவங்கள்லயும் ஒவ்வொரு தேவதையுடைய வாசம் இருக்கு. அதை நாம புரிஞ்சுட்டு தியானம் பண்ணினோமானால் நம்ம தேகமே ஒரு சர்வதேவ மயமாக ஆயிடும். அதுக்காக இதை சொல்றார். சிச்சக்தியானது தேகத்துக்கு மத்திய பாகத்திலே மூலாதாரத்திலே ஸ்திரமாக இருந்துருக்கு, நம்ம தேகத்துக்கு உள்ளே. இது சிச்சக்தி. அடுத்தது மாயா சக்தி. மாயா சக்திங்கிறது குணத்ரயாத்மகம், சத்வரஜஸ்தமோ குணா. அதெங்க இருக்கான்? நம்ம நெத்திக்கு அக்ரபாகத்துல அது இருக்கான். மாயா சக்திங்கிறது பிரம்மரந்திரத்துக்கு கீழே நெத்திக்கு அக்ரபாகத்துல முன்னாடி இருக்கு. வியோமாம்புஜம் அப்படிங்கிறது இங்க பிரம்மரந்திரத்தை அவர் குறிக்கிறார். ஆகாச அம்புஜம் அப்படின்னு, ஆனா பிரம்மரந்திரம் தான் இங்க விவக்ஷிதம். அந்த பிரம்மரந்திரத்துக்கு கீழே லலாட்டத்துக்கு எதிரே அக்ரபாகத்திலே மாயாசக்தியுடைய வாசம் இருக்கு நம்ம தேகத்திலே. நாதம்ங்கிற ஒரு பராசக்தி இருக்கே, நாதரூபமான சக்தி. இது லலாட்டத்தினுடைய நெற்றியின் மத்திய பாகத்திலே இருக்கிறது. பிந்துமயி சக்தி. இப்ப அக்ரபாகம் மத்திய பாகமாச்சா, அடிபாகம் இருக்கே, அதுல பிந்து ரூபமான சக்தி இந்த லலாட்டத்துல இருந்துருக்கு. இப்ப பிந்து இருக்கக்கூடிய இடம் இருக்கே, இந்த பிந்துக்கு மத்தியில பரம சூக்ஷ்மமாக நம்ம ஜீவாத்மா இருந்துட்டு இருக்கு. இந்த பிந்துக்குள்ள ஜீவாத்மா இருக்குன்னு சொல்றீங்களே, ஆனா உபனிஷத்து ஹிருதயத்துல ஆத்மா இருக்கு அப்படின்னா சொல்லிருக்கு. ஜீவாத்மா எங்க இருக்குன்னா ஹிருதயேஷ ஆத்மான்னு சொல்றது. ஜீவாத்மாவுக்கு ஸ்தானம் ஹிருதயம். நீங்க பாட்டுக்கு பிந்து லலாட்டத்துல மத்திய பாகத்துல பிந்து இருக்கு, அந்த பிந்துக்கு நடுப்புற ஜீவாத்மா இருக்குன்னு சொல்றீங்களே, வித்தியாசப்படுறதே அப்படின்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் சொல்றார். சூக்ஷ்ம ரூபேண இங்க இருக்கு, ஸ்தூல ரூபேண ஹிருதயே. ஹிருதயத்துல ஸ்தூல ரூபமாக அந்த ஜீவாத்மா இருந்துருக்கார். இங்கே சூக்ஷ்மமா இருக்கா தெரியும்படியா இல்ல, ஹிருதயத்தினுடைய மத்திய பாகத்திலே ஒரு மத்தியமமான ரூபத்தில் இருந்துருக்கார். ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஞானஸ்வரூபமான இந்த ஆத்மாவுக்கு விசேஷ ஞானங்கள் உலகம் பூரா தெரியறது, அது தெரியறது இது தெரியறதுன்னு ஞானம் வரும்போது இதுதான் ஸ்தூல ரூபம். சூக்ஷ்ம ரூபம் அப்படின்னு சொல்லும் போது இந்த விசேஷ விஞ்ஞானங்கிறது ஒண்ணும் இருக்காது. வெளி விஷய தியானம்ங்கிறது இருக்கவே இருக்காது. வெறும் ஆத்மஸ்வரூப பிரதிபலத்தோட இருக்கக்கூடிய நிலை இருக்கே, அதுதான் சூக்ஷ்ம ரூபம் ஆத்மாவுக்கு. இந்த பிந்து ஹிருதயம் இது ரெண்டுக்கும் மத்திய தேசத்துல ஒரு மத்தியம ரூபத்துல இருந்துட்டு இருக்கான். அது ஸ்தூலம்னு சொல்ல முடியாது, சூக்ஷ்மம் சொல்ல முடியாது, ஒரு நடுவாந்தர ரூபத்துல அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்ப லலாட்டத்துல 3 பாகமா பிரிச்சு அங்க ஜீவாத்மா இருக்குன்னு சொல்லிட்டாரா. இப்ப ஜிஹ்வாகிரம் நாக்கின் நுனியில் அக்ரபாகத்திலே தேவி சரஸ்வதி, சரஸ்வதி தேவியானவள் சாட்சாத் பிரம்மபத்னி சனாதனி, பிரம்மாவுடைய பத்னியானவள், அனாதியாக இருப்பவள். நம்ம நாக்கின் நுனி பாகத்திலே அக்ரபாகத்திலே அவ வாசம் பண்றா. அவ போதும் எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்து நம்மள அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சரஸ்வதியோட ஸ்தானம் கிடைச்சு போச்சு.
மகாலட்சுமியோட ஸ்தானம் சொல்றார். விஷ்ணுவுடைய பத்னியான மகாலட்சுமி இந்த அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலே இருந்துட்டு இருக்கா. அநாகத சக்கரம் அந்த ஸ்தானத்திலே மகாலட்சுமி இருந்துட்டு இருக்காளாம். அது அவளுடைய ஸ்தானம் இந்த தேகத்துக்கு உள்ள. அதே மாதிரி பார்வதி ருத்ர பத்னி, ருத்ரனுடைய பத்னியான பார்வதி தேவி ருத்ரனோடு சேர்ந்துதான் இருப்பா. எப்போதும் ருத்ரனோடு கூட இருப்பவள். அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, சரி அந்த ருத்ரனோடு கூட இருக்கான்னு சொல்லிட்டா, ருத்ரன் எங்க இருக்காரோ அங்க இருக்கார். ருத்ரனுக்கு இந்த சரீரத்துல ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா அந்த ருத்ரனோடு சேர்ந்து அந்த அம்பாள் இருப்பான்னு சொல்றாரு. இந்த சரீரத்துல மாத்திரம் இல்லே, சரீரத்துல பூரா நிறைஞ்சிருக்கார், வெளியிலையும் நிறைஞ்சிருக்கார். எல்லா இடத்திலும் இருக்கிறார். யார் இருக்கார்? சிவன் எல்லா இடத்திலும் இருக்கார். அவர் அம்பாளோடு கூடினவராக எல்லா இடத்திலும் இருந்திருக்கார். அனாதியாக இருந்திருக்கார், சனாதனமாக. அவர் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய சுத்த பிரம்மம். எல்லா தேவதைகள்னாலையும் நமஸ்கரிக்கப்படுறவர், பூஜிக்கப்படுகிறவர். அப்பேற்பட்ட சிவன் இருக்கார். இந்த சரீரத்திலே இப்ப இத்தனை தேவதைகள் அங்கங்க இருக்கான்னு சொன்னோம் இல்லையா? லலாட்டத்திலே, பிரம்மரந்திரத்திலே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயா ஒவ்வொரு தேவதை உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையோ. இந்த தேவதைகள் எல்லாம் ஆத்மாவாகவும் பாசிக்கிறார், அதே சமயத்துல தேவதா ரூபத்திலும் பாசிக்கிறார். யாருடைய தேகத்திலே சொல்லப்பட்ட எல்லா தேவதைகளும் நல்ல ஞானம் உள்ளவர்கள் இருப்பாளே, ஞானிகள், அவளுடைய தேகத்திலே ஆத்மாவாகவும் பிரகாசிக்கிறது, இந்த தேவதா ரூபத்திலையும் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவா சம்மிஞானவான்னு சொல்ல முடியாது. ஆனா வேதத்தை சொன்ன கர்மாவெல்லாம் அழகா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. சுத்தமான அந்த கரணம் உள்ளவா. இவாளுடைய சரீரத்திலே இந்த தேவதைகள்லாம் தேவதா ரூபமாகவே இருந்துட்டு இருக்கான், பிரத்யேகாத்ம ரூபமாக இல்லை. ஏன்னா அவளுக்கு அது தெரியாது, அது ஆத்மா தான் அந்த ரூபத்தில் இருக்கும். ஹே துஜேந்திரா சம்போதனம் சூத்திரம் அங்க உள்ள முனிவர்கள் எல்லாம் பார்த்து சொல்றார், துஜேந்திரர்களே, துஜசிரேஷ்டர்களே, இந்த தேவதைகள்லாம் எல்லா சரீரத்திலும் இருந்துட்டு இருக்கு. ஞானிகளுடைய சரீரத்துல பிரத்யேகாத்மாவாகவே அது தெரிகிறது. கர்மிகள் ஞானம் இல்லாமல் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தேவதா ரூபமாக அது சரீரத்துல நமக்கு தோன்றது. ஆனா சில பேர் இருக்கா தாந்திரிகாள், அவளுடைய ஒரு சரீரத்துல பார்த்தோம்னா அது என்ன ரூபத்துல இருக்குன்னே தெரியாதுன்றாரு. ஆனா இருக்கிறதே தெரியாது, பிரகாசிக்கிறது இல்லையா. விஜேந்திரா ஏன் அப்படி? அவளுக்கு சுத்தி போராது. சுத்தி இல்லாததுனாலே அவளிடத்துல இந்த தேவதைகள் பிரகாசிக்க மாட்டேங்கிறார். ஆத்மாவாகவும் பிரகாசிக்கல, தேவதையாகவும் பிரகாசிக்கல. அதே மாதிரி யசாஜாத ஜனானாம், பிறந்தபடியே இருக்கலாம். பிறந்து சாஸ்திரம் தெரிஞ்சு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுட்டா வித்தியாசமான ஆளா இருப்பா. அப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை. பிறந்ததுலேருந்து எப்படி தேகாத்ம பாவம் இருக்கோ அப்படியே இருந்துட்டு இருக்கா தேகாத்ம பாவத்தோடு. அப்படி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவளுடைய சரீரத்திலும் இந்த தேவதைகள்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லா தேவத்தையும் இருக்கு. ஆனா அந்த தேவதைகள் எதுவுமே அந்த இடத்துல பிரகாசிக்காது. சுத்தமாக முனிசிரேஷ்டர்களே, சாதாரண சாமானிய ஜனங்கள், சாஸ்திர ஜானங்கள்லாம் இல்லாத ஜனங்கள், அவளிடத்திலே இந்த தேவதைகள்லாம் அந்த சரீரத்துல இருக்கு, ஆனா தெரியாது, மறைஞ்சு இருக்கு, மறைந்து இருந்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப என்ன பண்ணா, இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா, அதனாலே போகார்த்தியோ மோக்ஷார்த்தியோ இவா ரெண்டு பேருக்குமே இந்த சரீரம் பூஜைக்குரியது. தன்னுடைய சரீரம் மாத்திரம் இல்ல, இதை விட பெரியவாள்லாம் வரா, அவளுடைய சரீரமும் சரி. இந்த சரீரத்தை அவ தேவதாமயமாக பார்க்க வேண்டும். வெறும் சரீரம் தானே, நம்ம மாதிரி தானே கை கால், அப்படி இல்லை. கை கால் நமக்கும் அவளுக்கும் இருக்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஒவ்வொன்றிலையும் தேவதைகளை உட்கார்ந்து வேலை பண்றது. தேவதாமயமாக தன்னுடைய சரீரத்தையும் மற்றவர்களுடைய சரீரத்தையும் அவ தியானம் பண்ணி பூஜிக்க வேண்டும். ஏற்பட்ட இந்த சரீரத்துல தேவதைகளுடைய வாசம் இருப்பதாலே இந்த சரீரத்தை அவமதிக்க கூடாது. மோகத்தோடு தெரியாம கூட அந்த மாதிரி பண்ணிடப்படாது. அவர் ஒரு சமயம் பண்ணிட்டானே, ஆனால் இந்த தன் சரீரத்தையோ மற்ற சரீரத்தையோ அவமதித்து விட்டானே ஆனால்
அப்போ இவர் தவறான பண்ணின தவறுக்கு பலனாக சம்சார சாகரத்திலே அவன் விழுந்தே இருப்பான். அதாவது அவனுக்கு முக்தி இல்லாத போயிடும், பந்தம் வந்துடும். அவசியம் அந்த சம்சார பவோதர்கினா சம்சார சாகரம், சம்சார சாகரத்திலே விழுந்து விடுவான். இந்த ஒரு ரகசியம் சொல்ற. நம்ம ஸ்வசரீரமாகட்டும் பரசரீரமாகட்டும் எல்லா இடத்துலயுமே அந்த சரீரத்துல தேவதைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த ரூபத்துல அது பூஜிக்க வேண்டியதாக ஆயிடும். யாருடைய சரீரத்துல நாம் பார்க்கிறோமோ அவன் துஷ்டனா கூட இருக்கலாம், துர்வர்த்தனா இருக்கலாம், தப்பான ஆச்சாரங்கள் உள்ளவனா இருக்கான், முட்டாளா இருக்கான், மூர்க்கன். இப்படி இருந்தாலும் அவனுடைய தேகத்திலே இந்த தேவதைகளுடைய வாசம் இல்லாம போகல. ஏன்னா அந்த தேவதைகள் அங்க இல்லைன்னு சொன்னா அவன் அந்த அங்கத்தை வச்சு ஒரு காரியமும் பண்ண முடியாது. கண்ணுக்கு உண்டான தேவத்தை கண்ணுல இல்லைன்னா கண்ணு பார்க்காது, வாய்க்கு உண்டான தேவத்தை வாயில இல்லைன்னா வாய் பேசாது. அதனால அந்த தேவதைகள் அங்க இருக்கத்தான் இருக்கு. அவன் பேசுறான், பார்க்கறான், நடக்கிறான், எல்லா விவகாரமும் பண்றான். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனாலே இந்த துர்வர்த்தன் கூட துர்வர்த்தனா அவன் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுடைய சரீரம் இருக்கே, அந்த சரீரத்திலையும் தேவதைகளுடைய வாசம் இருக்குங்கிறத நம்ம மறக்க கூடாது. சாதகனாக இருக்கிறவன் அங்கேயும் தேவதைகளை நினைத்து அவன் பூஜிக்கலாம், மரியாதை கொடுக்கலாம். இப்படி பார்த்தா என்ன லாபம்னு கேட்டா, இந்த சரீரத்துல அங்கங்க தேவதை இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ரூபத்துல இந்த மனசனால இதை நினைச்சு பாவித்து கொண்டு தியானம் பண்ணினானே ஆனால் இந்த சம்சார பந்தனத்தில் இருந்து அந்த தியானம் பண்றவன் விடுதலை அடைகிறான். இப்ப முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த சரீரத்தை அவமதிக்க கூடாது, அவமானப்படுத்திடக் கூடாது, தேவதைகளுக்கு அவமானம் பண்ணின மாதிரி அது பெரிய தோஷம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இத்தனை தேவதைகளுக்கும் ஆச்சரியமா இருக்கக்கூடிய இந்த சரீரமானது இப்படி இருக்கிறதுனாலயே அத தப்பாக பேசிடக்கூடாது. அதை பத்தி அந்த அப்படி என்ன பிரியம் இல்லாத, கேட்க யோக்கியம் இல்லாத அப்பேற்பட்ட பாஷணங்கள் பேச்ச நாம பேசிடக்கூடாது தேகத்தின் விஷயத்தில். ஒரு சமயம் தெரியாம அந்த ஏதாவது தப்பாக பேசிட்டான், அப்பிரியமாக சரீரத்தை பத்தி பேசிடுறான்னு சொன்னால் அப்படி பண்ணின தப்புக்கு தண்டனையாக தேவதையானது அவனுக்கு மிருத்யுவை கொடுக்கிறது. இதனால இந்த பாவத்துக்கு பலனாக அவன் மரணத்தை அடைஞ்சு அதே மாதிரி மறுபடியும் ஜனனம் மரணம்னு விடுறது. ஒரு அஸ்திரம், ஆயுதம், சஸ்திரம், நகம், இந்த மாதிரி கூர்மையா இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு இந்த சரீரத்திலே ஒரு விரணத்தை காயத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. சரீரத்திலே எந்த ஒரு விரணமும் ஏற்படுத்தி விடக்கூடாது. இதுல இருந்து ரத்தம் வெளியில வழியும்படியாக வெட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ணிடக்கூடாது. ஒரு சமயம் இப்படி பண்ணினானே ஆனால் பாட்டு கீறான், கீறி கோடு போட்டுக்கிறான், இன்னும் வெட்டிக்கிறான், ரத்தம் வருது, இப்படி எல்லாம் பண்ணிட்டானே ஆனால் தன்னுடைய சரீரத்தை பண்ணாலும் சரி, மற்ற சரீரத்தை பண்ணாலும் சரி, அவனுக்கு பதனம் ஏற்படும், அவன் பதித்தனாகிறான். இது தன்னுடைய தேகத்திலோ மற்றவர்களுடைய தேகத்திலோ அங்கனம்ங்கிறது கூடாது. இவ அந்த சூடு போட்டுக்கிறாளோ இல்லையோ, சங்கம் சக்கரம் இதெல்லாம், அந்த சங்க சக்கராதி அங்கரம் கூடாது. அதனால தன்னுடைய சரீரத்திற்கு சூடு போடக்கூடாது. ஏன்னா அந்த சரீரத்துல ஏற்கனவே தேவதைகள் வாசம் பண்ணிட்டு இருக்கு, நீங்க அதுல போய் இந்த சூடெல்லாம் போடக்கூடாது. சக்கரம் சங்கம் அப்படி எல்லாம் அங்க சூடு போட்டு அந்த சின்னத்தை ஏற்படுத்தினால் இதனால அவனுக்கு பாதிக்கங்கிறது ஏற்படுறது. இப்ப சொன்ன விஷயம் இருக்கே, இது ரொம்ப ரகசியங்கிறார். இப்ப சொன்ன விஷயம் பரம ரகசியமானது. சுருக்கமா சொல்லியிருக்கேன். சுருக்கமா இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, இந்த சரீரம் தேவதைகளுடைய வாசமாக இருக்கு, வாசஸ்தலம் தேவாலயமாக இருந்துருக்கு. அதை அந்த ரூபத்தில் தியானம் பண்ணி அந்த சரீர விஷயத்திலே நீங்க ஆதரவோடு இருக்க வேண்டும். இத பார்த்தா நமக்கு ஏதோ சார்வாக மதத்தை கொண்டு விட்டா மாதிரின்னு நினைச்சுக்க கூடாது. சார்வாக்கனும் இதே மாதிரிதான் சொல்றான். ஆனா அவன் தேவதா வாசம்னு சொல்ல மாட்டான். இந்த சரீரம் தான் ஆத்மா. அதனால இந்த சரீரத்தை ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும், நம்மளையே ரட்சிச்சுக்கணுமோ இல்லையோ. அதனால சரீரத்தை ரொம்ப ரட்சிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதான் ஆத்மா அப்படின்னு அவன் சொன்னான்.
இங்க அப்படி சொல்லல. இது அனாத்மாவாக இருக்கட்டும், இந்த சரீரம் ஆத்மாவே இல்லை. ஆனால் இந்த சரீரம் ஒவ்வொரு அம்சத்திலையும் ஒவ்வொரு தேவதையை கொண்டதாக இருக்கு. அந்தந்த இடத்துல தேவதைகளுடைய வாசமாக இருக்கு, பல தேவதைகளுடைய வாசஸ்தலமாக இருக்கிறதுனாலே இதை அந்த ரூபத்துல தியானம் பண்ணி பூஜிக்கிறதுக்கு தகுந்தது அப்படின்னு சொல்றார். அதையும் இதையும் சேர்த்து ஒண்ணுன்னு நினைச்சுக்க கூடாது. இதோட இந்த 7வது அத்தியாயம் பூர்த்தி ஆயிடுறது.